ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு நாள் தர்ப்பணத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. மகாலய பட்சத்தில் வருகின்ற பரணி நட்சத்திர நாள் மகாபரணி என்று அழைக்கப்படுகிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளையும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கப்படி மகாபரணி அனுஷ்டிக்கப்படுகிறது. யமதர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு சிராத்தம், திதிகள், தர்ப்பணம் செய்வதாலும் மற்றும் யமதீபம் ஏற்றுவதாலும் யமதர்மன் மனம் மகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனையை குறைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் என்பது ஐதீகம். மகாபரணியின் மகத்துவமும் யமதீபம் எப்போது எப்படி ஏற்ற வேண்டும், ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம், அதனால் ஏற்படும் பலன்கள் எல்லாவற்றையும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் பதிவுக்குள்ள போகலாம். பித்ரு வழிபாடுகளை செய்ய ஏற்ற காலம் மகாலயபக்ஷ காலம். இதில் மகாபரணி நாள் மிக முக்கியமானது. பரணி நட்சத்திரம் என்பதை வேதம் அபபரணி அப்படின்னு போற்றி சொல்லுகிறது. பரணி நட்சத்திரத்தின் அதிதேவனாக யமதர்மன் இருப்பதால் பித்ருக்களின் காவலனான யமனை ஆராதிக்கும் நாளாகவும் மகாபரணி நாள் அமைகிறது. இந்த நாளில் நீங்கள் எங்கிருந்து தர்ப்பணம் செய்தாலும் அது கயாவில் தர்ப்பணம் செய்த புண்ணியத்தை அளிக்கும். இறைவனிடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு பக்தி இருக்கிறதோ அதே அளவுக்கு தேவதைகளையும் பித்ருக்களையும் திருப்தி செய்விக்கும் கர்மாக்களை செய்விப்பதிலும் ஆவல் இருக்க வேண்டும் என்று நமது ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. மகாலயபக்ஷ 15 நாட்களில் மகாபரணி நாள் உயர்வான திதின்னு சொல்லப்படுறது. சந்திரன் பரணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் நாள் என்பதால் அன்று நாம் கொடுக்கும் திதி மற்றும் தர்ப்பணம் 15 நாட்களிலும் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தின் பலன்களை அளிக்கக்கூடியது. அவ்வளவு விசேஷமானதுன்னு சொல்லப்பட்டது. மேலும் மகாபரணி நாள் பித்ருக்கள் நமக்கு அளிக்கும் பாவ மன்னிப்பு நாள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நாளில் நம் முன்னோருக்கு நாம் செய்யும் தர்ப்பணமும் படையலும் தான தர்மங்களும் அவர்களை மகிழ்வித்து நம் குலத்துக்கே நன்மையை அளிக்கும் என்றும் எந்தவிதமான பித்ரு தோஷம் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நாளில் வழிபாடுகளோடு தானம் அளிப்பதும் சிறப்பானது. குறிப்பாக முதியவர்களுக்கு செய்யப்படும் தானங்கள் உங்களை மேம்படுத்தும். வஸ்திர தானம், செருப்பு, குடை தானம் போன்றவற்றை அளிப்பது நலம் பயக்கும். கோள்களில் சனீஸ்வர பகவானான, அதாவது சனி கிரகத்தின் அதிபதியான யமனுக்கு உகந்த தினம். பொதுவாக மகாபரணியிலும் தீபாவளிக்கு முந்தைய நாளும் யம தீபம் ஏற்றி யம தர்மராஜனை போற்றி தீங்கு வராமல் இருக்கவும் அகால மரணம் சம்பவிக்காமல் நேராமல் காத்துக்கொள்ள பிரார்த்தித்து யம தீபம் ஏற்றுவது வழக்கம். இந்த யம தீபமானது முக்கியமாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது. அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நலன்களை செய்வார்கள். என்றாலும் எவரேனும் இறந்தால் மட்டுமே யமதீபம் ஏற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடாது. இந்த மகாபரணி அன்று காலையிலோ அல்லது சந்தி வேளையிலோ நம் வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு பலகையில் கோலமிட்டு அதன் மேல் ஒரு தனி அகலில் நல்லெண்ணெய் விட்டு தீபமேற்றி பித்ருக்களுக்கும் மோட்சம் கிட்ட வேண்டி பிரார்த்திப்பது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஒரு விதம். இரண்டாவதாக 8 அகல் விளக்குகளை ஆலயத்திலும் இல்லத்திலும் 8 திக்குகளில் தாமரை தண்டு திரிகளை வைத்து ஏற்றி ஒவ்வொரு திக்காக பார்த்து 8 திக்குகளில் நின்று அந்தந்த திக்குகளுக்குரிய தேவதாமூர்த்திகள் தேவதைகளை வணங்கி பிரார்த்திக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு 8 திக்குகளிலும் நின்று பூஜித்து யமதீப தேவதாமூர்த்திகளை வழிபட்டு உலக ஜீவன்களுக்கு உள்ள யமபயம், மரண பயம், மிருத்யு தோஷங்கள் அகல துணை புரிவீர்களாக என்று வேண்டிட வேண்டும். மூன்றாவதாக வீட்டின் உயரமான இடத்தில் தெற்கு நோக்கி ஒரே ஒரு விளக்கை ஏற்றுவது கூட போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். காலை அல்லது மாலை வேளையில் அல்லது 2 வேளைகளிலுமே ஏற்றலாம். மகாலயபக்ஷத்தில் வருகை தரும் பித்ருக்களுக்கு அவர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது இந்த யமதீபம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவர்களை வழி அனுப்பும் பொருட்டு தீபம் ஏற்றுதல் வேண்டுமாம். அதனாலேயே ஏற்றப்படும் தீபம் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீபம் ஏற்றிய பின்னர் சொல்ல வேண்டிய மந்திரம்: ஸ்ரீ யமாய நமக, யமாய தர்மராஜாய மிருத்யவே, சாந்தி
சாந்தகாய ச வைவஸ்தாய காலாய சர்வபூத க்ஷயாய ச ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே விருகோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நமக சித்ரகுப்தாய வை ஓம் நம இதிஹி. இதுதான் அந்த மந்திரம். நம் குல பித்ருக்கள் மட்டுமின்றி லோக பித்ருக்கள் எல்லோருக்குமாக பிரார்த்தித்து கொண்டு தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லி எள் வெல்லம் நெய் கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்து காகத்துக்கு அன்னமிட்டு வழிபட பித்ருக்கள் பிரீத்தி அடைவார்கள். யம தீபம் ஏற்றினால் யம பயம் நீங்கி ஆயுள் விருத்தி உண்டாகும், பித்ரு தோஷங்கள் நீங்கும், குடும்பம் விருத்தியாகும், தொழில் முன்னேறும், திருமண தடைகள் விலகும், சொத்துக்கள் சேரும், அனைத்து வித தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே அமையும். இந்த தீபத்தை நீங்கள் மகாலய பட்சத்தில் வரும் மகாபரணி நாள் இன்றைய தினம் மற்றும் தீபாவளி காலத்தில் வருகிற திரையோதசி திதியில் ஏற்ற வேண்டும். யம தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்டி உதவுவது அந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அகால மரணமடைந்தவர்களுக்கு இந்த மகாபரணி நாளில் தான தர்மங்கள் அளித்து செய்யப்படும் வழிபாடு திருப்தியை அளித்து அவர்களுக்கு மோட்சம் கிட்ட வழி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நம் முன்னோர்களில் யாரேனும் தீராத மனக்கவலையோடு இருப்பின் அவர்களுக்கும் இந்த நாளில் செய்யப்படும் பித்ரு வழிபாடுகளால் மகிழ்ச்சி உண்டாகி முக்தி அடைவர்னு ஞான நூல்கள் சொல்றது. அனைவருமே செய்வது நல்ல பலன்களை தரும் என்றாலும் குறிப்பாக பரணி, மகம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த மகாபரணி நாளில் பித்ரு வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமானது அப்படின்னு சொல்லப்படுறது. அவர்களுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. பரணி சதய நட்சத்திரங்களின் அதிதேவத்தை யமன் என்பதாலும் மக நட்சத்திரத்தின் அதிதேவத்தை பித்ருக்கள்ன்றதாலும் அவர்களுக்கு இது சிறப்பானது குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. சனி தோஷங்களால் துன்பப்படுபவர்களுக்கும் இந்த பித்ரு வழிபாடு நன்மையை அளிக்கும். கருட புராணத்தின்படி ஆன்மாக்கள் அனுபவிக்கும் 28 விதமான தண்டனைகளிலிருந்தும் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் மீட்டெடுக்கும் வல்லமை கொண்டவை இந்த பித்ரு வழிபாடுகளே. அதிலும் இந்த மகாபரணி தின வழிபாடு மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதை தவறாமல் செய்து நீங்களும் உங்களுக்கு பின்வரும் தலைமுறைகளும் நலமோடு வாழ வேண்டிக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.